குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே வணக்கம். தமிழ் கடவுள் என்று போற்றப்படும் முருகனை நாம் ஆறுமுகன் அல்லது சண்முகன் என்று அழைக்கிறோம். ஏன் முருகப்பெருமானுக்கு மட்டும் 6 முகங்கள்? ஏன் 4 இல்ல? இது வெறும் கற்பனையா அல்லது புராணக் கதையா? நம் கலாச்சாரத்தில் எந்த ஒரு வடிவமும் காரணமில்லாமல் உருவாக்கப்படவில்லை. ஒவ்வொரு ஆண்டும் தைப்பூசம் வரும்போது லட்சக்கணக்கான மக்கள் முருகப்பெருமான் அவர்களின் திருத்தலங்களை நோக்கி படையெடுக்கிறார்கள். காவடி எடுப்பது, அலகு குத்துவது, பாதயாத்திரை செல்வது என பல சடங்குகளை நாம் பார்க்கிறோம். தைப்பூசம் என்பது வெறும் ஒரு திருவிழா அல்ல. அது உங்கள் நரம்பு மண்டலத்தையும் ஆன்மாவையும் மறுசீரமைப்பு செய்யும் ஒரு உயர்நிலை ஆன்மீக விஞ்ஞானமாகும். இன்று நாம் பார்க்க போவது முருகப்பெருமான் அவர்களின் தத்துவம் உங்கள் குண்டலினி சக்தியை எப்படி தூண்டுகிறது, தைப்பூசத்தின் பலனை அடைய நீங்கள் என்ன செய்ய வேண்டும், மற்றும் தைப்பூச விரதம் உங்கள் மூளையின் ஆற்றலை எப்படி மாற்றுகிறது என்பதை பற்றித்தான் பகுதி 1. 6 முகங்களின் ரகசியம் மற்றும் சக்கரங்கள். முருகப்பெருமான் அவர்களுக்கு ஏன் 6 முகங்கள்? நமது யோக சாஸ்திரத்தின்படி மனித உடலில் 6 முதன்மையான ஆதார சக்கரங்கள் உள்ளன. அவை மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி மற்றும் ஆக்ஞா ஆகும். இந்த 6 சக்கரங்களின் விழிப்புணர்வையே முருகப்பெருமான் அவர்களின் 6 முகங்கள் குறிக்கின்றன. 5 முகங்கள் நிலம், நீர், நெருப்பு, காற்று மற்றும் ஆகாயம் எனும் 5 பூதங்களை குறிக்கின்றன. 6வது முகம் அறிவு அல்லது ஆன்மா எனும் பேரொளியை குறிக்கிறது. இந்த 6ம் சேர்ந்ததுதான் மனித வாழ்க்கை. 7வது சக்கரம் சஹஸ்ராரம். இது மனித நிலைக்கு அப்பாற்பட்ட பரவச நிலை, எக்ஸ்டாட்டிக் ஸ்டேட். இது சிவபெருமானின் அம்சம். சிவத்திலிருந்து, சஹஸ்ராரத்திலிருந்து வெளிப்பட்ட ஒரு ஜோதி கீழே இறங்கி 6 மையங்களாக பிரிந்து மனித உடலை இயக்குகிறது. அந்த சக்தியின் வடிவமே முருகன். எனவே முருகன் என்பவர் 6 சக்கரங்களின் அதிபதி. உங்கள் சக்தியை மூலாதாரத்திலிருந்து ஆக்ஞா வரை கொண்டு செல்பவர். நீங்கள் முருகப்பெருமான் அவர்களை வணங்கும்போது உண்மையில் உங்களுக்குள் இருக்கும் இந்த 6 ஆற்றல் மையங்களை தூண்டுகிறீர்கள். இது உங்கள் விழிப்புணர்வை அடிமட்டத்திலிருந்து உச்சிக்கு கொண்டு செல்லும் ஒரு செயல்முறையாகும். முருகப்பெருமான் அவர்கள் வெறும் கடவுள் மட்டுமல்ல, அவர் உங்கள் உடலில் உறங்கிக் கொண்டிருக்கும் அந்த மகா சக்தியின் உருவகமாகும். பகுதி 2. குண்டலினியை எழுப்புதல். புராணங்களின்படி சிவபெருமான் அவர்களின் நெற்றிக் கண்ணிலிருந்து வெளிப்பட்ட 6 தீப்பொறிகள் சரவணப் பொய்கையில் 6 குழந்தைகளாக உருவெடுத்தன. இது ஒரு மாபெரும் குறியீடு ஆகும். நெற்றிக்கண் என்பது உங்கள் ஆக்ஞா சக்கரத்தை குறிக்கிறது. அங்கிருந்து வெளிப்படும் ஆற்றல் உங்கள் முதுகெலும்பு வழியாக கீழே இறங்கி மீண்டும் ஒருமுகப்பட்டு ஞானமாக மாறுகிறது. அன்னை பராசக்தி அவர்கள் அந்த 6 குழந்தைகளையும் ஒன்றாக அணைக்கும்போதுதான் அவர் ஸ்கந்தன் அல்லது முருகன் ஆக மாறுகிறார். அதாவது சிதறி கிடக்கும் உங்கள் 5 புலன்களையும் உங்கள் மனதையும் ஒன்றாக இணைக்கும் போதுதான் உங்களுக்குள் இருக்கும் குண்டலினி சக்தி விழித்துக் கொள்கிறது. இந்த சக்தி விழிக்கும்போது ஒரு மனிதர் மரணத்தையும் காலத்தையும் வெல்லும் ஆற்றலை பெறுகிறார். பகுதி 3. தைப்பூச விரதத்தின் பின்னால் இருக்கும் விஞ்ஞானம். தைப்பூச விரதம் என்பது பட்டினி கிடப்பது அல்ல. நம் உடலில் உள்ள பிராண சக்தி, பிராணிக் எனர்ஜி எப்போதும் கீழ் நோக்கி செல்லும் இயல்புடையது. அதை மேல் நோக்கி திருப்புவதுதான் ஆன்மீகம். உணவு உண்ணாமல் இருப்பது என்பது வெறும் பக்தி சடங்கல்ல. நீங்கள் விரதம் இருக்கும்போது உங்கள் உடலின் செரிமான மண்டலம் ஓய்வு பெறுகிறது. அப்போது உங்கள் உயிராற்றல் பிராணா செரிமானத்திற்கு செலவிடப்படாமல் உங்கள் மூளையை நோக்கி பாய்கிறது. அறிவியல் ரீதியாக பார்த்தால் விரதம் இருக்கும்போது உடலில் ஆட்டோபேஜி எனும் நிகழ்வு நடக்கிறது. இது உடலில் இருக்கும் நச்சுக்களை நீக்கி செல்களை புதுப்பிக்கிறது. தை மாதத்தில் பூசம் நட்சத்திரம் வரும்போது பிரபஞ்சத்தின் காந்த புலம் உங்கள் உடலின் ஆற்றலை மேல் நோக்கி இழுக்கும் தன்மையை பெற்றுள்ளது. இந்த நேரத்தில் நீங்கள் இருக்கும் மௌனமும் தியானமும் உங்கள் நரம்பு மண்டலத்தை ஒரு மிகச்சிறந்த கணினி போல செயல்பட வைக்கும். பகுதி 4. ஞானவேல், முதுகெலும்பின் ரகசியம். முருகன் பெருமான் கையில் இருக்கும் வேல் எதை குறிக்கிறது? நாம் முன்பே பார்த்தது போல அது ஞானம். ஆனால் யோக ரீதியாக பார்த்தால் வேல் என்பது உங்கள் முதுகுத்தண்டு, ஸ்பைன்.
உங்கள் முதுகுத்தண்டு நேராகவும் சக்தி ஓட்டம் தடையில்லாமலும் இருந்தால் மட்டுமே உங்கள் மூளை வேலின் கூர்மையான நுனி விழிப்புணர்வுடன் இருக்கும். வேல் வேல் என்று முழக்கமிடுவது. என் முதுகுத்தண்டின் வழியே சக்தி மேலேற வேண்டும், என் அறியாமை அழிய வேண்டும் என்பதற்கான ஒரு மந்திரம். ஞானவேல் என்பது அறியாமை எனும் இருளை கிழித்து எரியும் ஒளியின் கதிராகும். உங்கள் அறிவு கூர்மையாகும் போது வாழ்க்கையின் எந்த போராட்டத்தையும் உங்களால் எளிதாக வெல்ல முடியும். மக்கள் அலகு குத்துவதும் காவடி எடுப்பதும் இந்த சக்தியை தீவிரப்படுத்துவதற்குத்தான். வலி இருக்கும்போது மனம் வேலை செய்யாது, சக்தி மட்டுமே மேலோங்கி நிற்கும். அது ஒரு ஆன்மீக வெடிப்பு, ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்ப்ளோஷன். பகுதி 5. உத்தராயண காலமும் குருவின் அருளும் தை மாதம் என்பது சூரிய பகவான் அவர்கள் தனது பயணத்தை தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி திருப்பும் காலத்தின் தொடக்கமாகும். இதை உத்தராயணம் என்று அழைக்கிறோம். பூசம் நட்சத்திரம் என்பது அறிவின் கிரகமான குரு பகவான் அவர்களுக்கு உரியது. சூரியனின் ஆற்றலும் குருவின் ஞானமும் இணையும் அந்த அற்புத வேளைதான் தைப்பூசம். இந்த நேரத்தில் பூமியில் விழும் காஸ்மிக் கதிர்கள் உங்கள் உடலில் இருக்கும் DNA கட்டமைப்பில் மாற்றங்களை உருவாக்கும் வல்லமை கொண்டவை. இதனால்தான் இந்த மாதத்தில் விரதம் இருந்து முருகப்பெருமான் அவர்களை வழிபடுகிறோம். இது உங்கள் கர்ம வினைகளை அறுக்கும் ஒரு மாபெரும் அறுவை சிகிச்சை போன்றது ஆகும். பகுதி 6. நடைமுறை பயிற்சி மற்றும் விழிப்புணர்வு. தைப்பூசத்தின் பலனை அடைய நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? முதலாவதாக, மௌனம் காக்கப் பழகுங்கள். வார்த்தைகள் குறையும் போது ஆற்றல் சேமிக்கப்படுகிறது. இரண்டாவதாக, உங்கள் சுவாசத்தை கவனியுங்கள். ஆழ்ந்த சுவாசம் உங்கள் சக்கரங்களை சீரமைக்கும். மூன்றாவதாக, உங்கள் இலக்கின் மீது ஒருமுனைப்பட்ட கவனத்தை வையுங்கள். முருகப்பெருமான் அவர்கள் காட்டும் பாதை என்பது வீரமும் ஞானமும் இணைந்த பாதையாகும். பயத்தை விட்டுவிடுங்கள். உங்களுக்குள் இருக்கும் அந்த ஆறுமுகன் எனும் மகா சக்தியை உணருங்கள். எப்போது உங்கள் 6 சக்கரங்களும் சீராக இயங்குகிறதோ அப்போது நீங்கள் ஒரு நடமாடும் தெய்வீக ஒளியாகவே மாறுகிறீர்கள். முருகனின் வாகனம் மயில். அதன் காலடியில் ஒரு பாம்பு இருக்கும். பாம்பு என்பது குண்டலினி சக்தியை குறிக்கும். மயில் என்பது அந்த சக்தியை கட்டுப்படுத்தி ஆளும் தன்மையை குறிக்கும். மயில் தோகை விரித்தாடும்போது அழகாக இருக்கும். ஆனால் அது ஒரு மூர்க்கமான பறவை. உங்கள் மனமும் அகங்காரமும் ஈகோ மயில் போன்றவை. அழகாகவும் இருக்கும், ஆபத்தாகவும் இருக்கும். முருகன் மயிலை கொல்லவில்லை, அதன் மீது அமர்ந்து சவாரி செய்கிறார். இதன் தத்துவம் உங்கள் ஆசைகளையோ உணர்ச்சிகளையோ அழிக்க வேண்டியதில்லை. அவற்றை உங்கள் கட்டுப்பாட்டில் வைத்துக்கொண்டு வாழ்க்கை பயணத்திற்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். 6 சக்கரங்களையும் கடந்தவன் மனதின் மீது சவாரி செய்வான். தைப்பூசம் என்பது உங்களை நீங்களே கண்டறியும் ஒரு புனித பயணமாகும். முருகன் என்பது உங்கள் ஆன்மாவின் ஒளி. அந்த ஒளியை உங்களுக்குள் ஏற்றுங்கள். தடைகளை தகர்க்கும் ஞான வேலினை ஏந்துங்கள். முருகப்பெருமான் அவர்களின் அருள் உங்களுக்கு எப்போதும் துணை நிற்கும். நண்பர்களே, உங்களுக்கு முருகப்பெருமானின் இந்த உன்னதமான தைப்பூச விரதத்தை பின்பற்ற விருப்பம் இருந்தால், குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று கமெண்ட் பிரிவில் பதிவிடுங்கள். தமிழ் விஸ்டம் டெய்லி சேனலுடன் இணைந்திருங்கள். தமிழ் ஆன்மீகம் மற்றும் நம் முன்னோர்கள் காட்டிய உன்னத உண்மைகளை தினமும் அறிந்து கொள்ளுங்கள். வெற்றிவேல், வீரவேல்.